வணக்கம் நண்பர்களே. 17 வருஷமா ஏர்லைன்ஸில் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸில் ஃப்ளைட்டில் மெடிசன் கொண்டு போகிற சம்பந்தமான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். அதாவது மெடிசன் கொண்டு போகிறதுக்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ஒரு சில பேசஞ்சர் மெடிசன் கொண்டு போகும்போது என்ன தப்பு பண்ணுறாங்க, அதை எப்படி அவாய்ட் பண்ணுறது, மெடிக்கல் டிவைஸ் ஆன்போர்டில் என்னென்ன கொண்டு போக முடியும், இது போல் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம மெடிசனை 4 கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம். சாலிட் ஃபார்ம், பவுடர் ஃபார்ம், லிக்விட் அண்ட் ஜெல் ஃபார்ம். சாலிட் ஃபார்ம்னா டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ் பண்ணுற எல்லா டேப்லெட்டுமே நம்மளுக்கு சாலிட் ஃபார்மில் தான் வரும். அடுத்து பவுடர் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் உதாரணமாக ஓஆர்எஸ் பவுடர், புரோட்டீன் பவுடர், குளுக்கோஸ் பவுடர், ஈனோ, அடுத்தது ஆயுர்வேதிக்கில் வர பவுடர் மெடிசன், இது எல்லாமே பவுடர் ஃபார்மில் வரும். அடுத்தது ஜெல் கேட்டகரி, பெயின் ரிலீஃப் ஜெல், உதாரணமாக வால்னி ஸ்ப்ரே, மூ, அடுத்தது ஆன்டிசெப்டிக் ஜெல், அல்சர் ஜெல், ஸ்கின் ஆயின்மெண்ட், இது எல்லாமே ஜெல் கேட்டகரியில் வரும். 4வது லிக்விட் ஃபார்ம் மெடிசன். லிக்விட் ஃபார்ம் மெடிசன் பொறுத்த வரைக்கும் நிறைய டைப் இருக்குது. உதாரணமாக பேராசிட்டமால், அப்புறம் இயர் ட்ராப், ஐ ட்ராப், நோஸ் ட்ராப், கோல்ட் அண்ட் காப் சிரப், லிக்விட் பெயின் கில்லர், இது போல் நிறைய டைப் வரும். இது எல்லாமே லிக்விட் கேட்டகரியில் வரும். இதில் பேச தெரிஞ்சுக்க வேண்டியதுனா, இந்த 4 டைப் ஆஃப் மெடிசனுமே நீங்கள் ஹேண்ட் லக்கேஜில் கொண்டு போகலாம், செக்கின் லக்கேஜில் கொண்டு போகலாம். ஆனால் கடைசியாக சொன்ன 2 டைப், அதாவது ஜெல் டைப் அண்ட் லிக்விட் டைப் மெடிசன் 100 ml கம்மியாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஹேண்ட் லக்கேஜ் கொண்டு போக முடியும். 100 ml அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் செக்கின் லக்கேஜ் தான் கேரி பண்ண முடியும். இந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் தவிர நீங்கள் மெடிசனை ஹேண்ட் லக்கேஜ் கொண்டு போகலாம், செக்கின் லக்கேஜ் கொண்டு போகலாம். ஆனால் என்னுடைய ரெக்கமெண்டேஷன் பெரும்பாலும் நீங்கள் மெடிசன் கொண்டு போறீங்கன்னா ஹேண்ட் லக்கேஜில் வச்சு கொண்டு போகிறது நல்லது. ஏன்னா ஒரு சில டைமில் உங்களுடைய செக்கின் லக்கேஜ் தொலைகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அப்படி தொலைஞ்சிச்சுன்னா உங்களுடைய லைஃப் சேவிங் மெடிசன் உங்களுக்கு கிடைக்காம போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் எப்போதுமே நீங்கள் ஹேண்ட் லக்கேஜில் உங்கள் மெடிசன்ஸ் கொண்டு போங்க. எந்தெந்த மெடிசனில் ஹேண்ட் லக்கேஜில் அலோவ் பண்ண மாட்டாங்களோ அந்த மெடிசனை மட்டும் நீங்கள் செக்கின் லக்கேஜில் கேரி பண்ணுறது நல்லது. உதாரணமாக ஜெல் கேட்டகரி, லிக்விட் கேட்டகரி மெடிசனில் 100 ml மேலே இருக்கிற மெடிசனை ஹேண்ட் லக்கேஜ் அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த மெடிசன் மட்டும் நீங்கள் செக்கின் லக்கேஜ் கொண்டு போகலாம். அதே போல ஒரு சில டைம்ல நீங்க பவுடர் ஃபார்ம் மெடிசன் கொண்டு போறீங்கன்னா அது பல்க் குவான்டிட்டியா இருந்துச்சுன்னா அதையும் ஹேண்ட் லக்கேஜ் அலோவ் பண்ண மாட்டாங்க. அது போல இருக்கிற பவுடர் ஃபார்ம் மெடிசனையும் நீங்க செக்கின் லக்கேஜ்ல வச்சு கேரி பண்றது நல்லது. அடுத்தது எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் மெடிசன் நீங்கள் ஃப்ளைட்டில் கொண்டு போக முடியும்னு கேட்டிங்கன்னா, எங்கேயுமே இவ்வளோ குவான்டிட்டி தான் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி எங்கேயும் மென்ஷன் பண்ணல. எவ்வளோ குவான்டிட்டி வேணாலும் நீங்கள் ஃப்ளைட்டில் கொண்டு போகலாம். டெய்லி நான் பார்த்துட்டு இருக்கேன், ஒரு சில பேசஞ்சர்லாம் மிடில் ஈஸ்ட் போகிறவங்க 6 மாதத்துக்கான மெடிசன், 1 மாதத்துக்கான மெடிசன், 2 மாதத்துக்கான மெடிசன்லாம் கொண்டு போகிறாங்க. ஆனால் அவங்க எல்லாமே ப்ராப்பராக டாக்குமெண்ட் வச்சுருப்பாங்க. அதை வச்சு அவங்க கிளியர் பண்ணி அவங்க ஃப்ளைட்டில் கொண்டு போகிறாங்க. நீங்கள் மெடிசன் ஃப்ளைட்டில் கொண்டு போகிறீங்கன்னா நான் சொல்ல போகிற 3 விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் மெடிசன் வாங்கினா ப்ரிஸ்கிரிப்ஷன் கம்பல்சரி வேணும். அடுத்தது இன்வாய்ஸ், அதாவது எவ்வளோக்கு வாங்கினீங்க, எங்கே வாங்கினீங்க, அதோட டீட்டெயில்ஸ் இருக்கணும். 3வது ரொம்ப முக்கியமானது, எந்த ஃபார்மில் நீங்கள் மெடிக்கலில் வாங்குறீங்களோ அதே ஃபார்மில் இருக்கணும். உதாரணமாக நீங்கள் மெடிசன் வாங்குறீங்கன்னா அந்த பேக்கிங் லிஸ்ட் அப்படியே இருக்கணும். ஏன் அது ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேசன் என்ன பண்ணுறாங்க, மெடிசனை வாங்கிட்டு அதை ஓப்பன் பண்ணி தனியாக பாட்டிலில் போட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. அதை போல் நீங்கள் கொண்டு போகிறீங்கன்னா அந்த மெடிசனை ஆஃப்லோட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா நீங்க கொண்டு போற மெடிசன் என்ன மெடிசன் சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது. நீங்க பேக்கிங் லிஸ்டோட இருக்கிற மெடிசன் கொண்டு போனீங்கன்னா, அதாவது அதே பேக்ல இருந்துச்சுன்னா நீங்க கொண்டு போற மெடிசன் என்ன மெடிசன் அப்படின்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அதை பார்த்து செக் பண்ணிட்டு அவங்க அலோவ் பண்ணுவாங்க. அதனால நீங்க மெடிசன் கொண்டு போறீங்கன்னா கண்டிப்பா அதோடைய பேக்கிங்ல இருக்கணும், அதே போல பிரிஸ்கிரிப்ஷன் இருக்கணும், அதோட இன்வாய்ஸ் இருக்கணும். அடுத்தது ரொம்ப முக்கியமானது, எந்தெந்த மெடிக்கல் டிவைஸ்லாம் ஃப்ளைட்ல கொண்டு போக முடியும் கேட்டீங்கன்னா, உதாரணமா ஒரு டயபெட்டிக் பேசஞ்சர் ஃப்ளைட்ல டிராவல் பண்றாருன்னா அவருக்கு கண்டிப்பா இன்சுலின் சிரஞ்சோ இன்சுலின் பென்னோ கண்டிப்பா தேவைப்படும். இன்சுலின் சிரஞ்சு ஷார்ப்பா இருக்கு அதனால ஃப்ளைட்ல அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இன்சுலின் சிரஞ்சும் இன்சுலின் பென்னும் நீங்க ஃப்ளைட்ல கொண்டு போகலாம். அது மட்டும் இல்லாம பிபி செக் பண்றது, டெம்பரேச்சர் செக் பண்ற தெர்மோமீட்டர், ஸ்பேஸ் மேக்கர், இன்ஹேலர், இது போல இருக்கிற எந்த ஒரு மெடிக்கல் டிவைஸும் நீங்க ஃப்ளைட்ல கொண்டு போகலாம். அதே போல ஒரு சில பேசஞ்சருக்கு நெபுலைசர் தேவைப்படும். அவங்களும் ஃப்ளைட்ல ஆன்போர்ட்ல நெபுலைசர் கொண்டு போகலாம். ஆனா நீங்க லிக்விட் ஆக்சிஜன் ஏதாவது கொண்டு போறீங்கன்னா கண்டிப்பா அலோவ் பண்ண மாட்டாங்க. அதாவது ஆக்சிஜன் சிலிண்டர் எதுவுமே நீங்க ஃப்ளைட்ல கொண்டு போக முடியாது. ஒருவேளை உங்களுக்கு ஆக்சிஜன் சிலிண்டர் கம்பல்சரி வேணும்னா நீங்க ஏர்லைன்ஸை முன்னதாகவே நீங்க அப்ரோச் பண்ணி அதற்காக தனியாக அப்ரூவல் வாங்கினா மட்டும்தான் ஆக்சிஜன் சிலிண்டர் அலோவ் பண்ணுவாங்க. அதே போல் மெடிக்கல் டிவைஸில் இந்த பிபி செக் பண்ணுறதும் டெம்பரேச்சர் செக் பண்ணுறதுலையும் மெர்க்குரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க. பிபி செக் பண்ணுறதோ இல்லை டெம்பரேச்சர் செக் பண்ணுறது டிஜிட்டலாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஹேண்ட் லக்கேஜ் கொண்டு போகலாம், செக்கின் லக்கேஜ் கொண்டு போகலாம். ஆனால் மெர்க்குரி இருந்துச்சுன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மெர்க்குரி சம்மந்தப்பட்ட எந்த ஒரு டிவைஸுமே உங்களுக்கு ஹேண்ட் லக்கேஜ் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் நீங்கள் தெர்மாமீட்டர் கொண்டு போகிறீங்க, அதில் மெர்க்குரி இருக்குது அப்படின்னு பட்சத்தில் தெர்மாமீட்டர் மட்டும் நீங்கள் செக்கின் லக்கேஜில் ஒரு ப்ரொடக்டிவ் கேஸில் வச்சு நீங்கள் கொண்டு போகலாம். ஆனால் பிபி செக் பண்ணுற மிஷினில் உங்களுக்கு மெர்க்குரி இருந்துச்சுன்னா
அது ஹேண்ட் லக்கேஜ்லையும் அலோட் கிடையாது, செக்இன் லக்கேஜும் அலோட் கிடையாது. அதே போல் ஒரு சில டிவைஸ்லாம் இந்த மெர்க்குரி சம்மந்தப்பட்டது இருக்குது, அது எதுவுமே ஃப்ளைட்டில் வந்து அலோட் கிடையாது. அடுத்தது ஆயுர்வேதிக் மெடிசன். ஆயுர்வேதிக் மெடிசன் பொறுத்த வரைக்கும் நம்ம பல சோர்ஸில் வாங்குவோம், ஆன்லைனில் வாங்குவோம், டேரெக்டாக ஷாப்பில் போய் வாங்குவோம். நீங்கள் எப்படி வாங்கினாலும் ஒரு சில ஆயுர்வேதிக் மெடிசனில் ஓப்பன் பார்த்தீங்கன்னா வெறும் பாட்டில் மட்டும் தான் இருக்கும். ஒரு சில பேஷண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பாக்ஸ்லாம் தூக்கி போட்டுட்டு வெறும் பாட்டில் மட்டும் கொண்டு வராங்க. அந்த பாட்டிலில் எந்த ஒரு டிஸ்கிரிப்ஷனும் இருக்காது. ஒரு சிலது வந்து லிக்விட் ஆயுர்வேதிக் மெடிசனாக இருக்கும், பவுடர் ஃபார்மில் இருக்கும், ஆனால் அது எந்த ஒரு டிஸ்கிரிப்ஷனும் இருக்காது. அப்படி நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆஃப்லோட் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் ஆயுர்வேதிக் மெடிசன் கொண்டு வரீங்கன்னா கண்டிப்பாக எங்கேருந்து வாங்குறீங்க, அதோட டிஸ்கிரிப்ஷன் என்ன, ஈவன் டிஸ்கிரிப்ஷனாலும் அதோட பாக்ஸோடு போட்டு எடுத்துன்னு வரும்போது செக்யூரிட்டி ஸ்டாஃபுக்கு அது கிளியர் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஒருவேளை நீங்கள் வந்து எந்த ஒரு டிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் வெறும் டப்பாவில் போட்டு ஆயுர்வேதிக் மெடிசன் கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆஃப்லோட் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன் அதை நான் சொல்கிறேன்னா, ஒரு ஃபாரினர் சிலாஜித் வந்து கொண்டு வந்தாங்க. அந்த சிலாஜித் வந்து கொண்டு வந்து அவங்க வேற ஒரு பாட்டிலில் போட்டு எடுத்துன்னு வந்தாங்க. ஆனால் அது சிலாஜித் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால ப்ரூவ் பண்ண முடியல. அந்த ரீசன்னால அந்த பொருளை வந்து ஆஃப்லோட் பண்ணிட்டாங்க. அதனால எந்த ஒரு ஆயுர்வேதிக் மெடிசன் நீங்கள் கொண்டு வந்தாலும் டிஸ்கிரிப்ஷன் இல்லை பேக்கிங் லிஸ்ட் வந்து அப்படியே கொண்டு வாங்க. அப்படி கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அது கிளியர் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அடுத்தது உங்களுக்கு டவுட் வரலாம், எந்த மெடிசனும் கொண்டு போனாலும் கண்டிப்பாக ப்ரிஸ்கிரிப்ஷன் தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற நார்மலான மெடிசன், உதாரணமாக பேராசிட்டமால் டேப்லெட், சிரப், அடுத்தது இந்த இன்ஹேலர், அப்புறம் இந்த ஜண்டு பாம், அப்புறம் இந்த நார்மலாக கோடாலி தைலம் இது போல் ஐட்டங்கள் வந்து நம்ம வந்து டே டு லைஃப்பில் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். அது இல்லாமல் ஒரு சில பேர் இருக்கவே மாட்டாங்க. அது வந்து கொண்டு போகிறதுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஏன்னா டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற மெடிசன் வந்து செக்யூரிட்டி ஸ்டாஃபுக்கும் அவங்களுக்கு தெரியும். அதனால் அதுக்கான டாக்குமெண்ட் வந்து கேட்க மாட்டாங்க. இதை போல் டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற நார்மலாக மெடிசனுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் நீங்கள் வந்து கொண்டு போகலாம். அடுத்தது குழந்தைகளோட நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு தேவைப்படுற மெடிசனில் ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா 100 ml மேலே லிக்விட் மெடிசன் இருக்கும், 100 ml மேலே ஜெல் மெடிசன் கூட இருக்கலாம். அதை வந்து அலோவ் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலும் அதை அலோவ் பண்ணுவாங்க. ஏன்னா குழந்தைகளுக்கு தேவையான மெடிசனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டாங்க. ஒருவேளை அவங்க வந்து கேட்டாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஆன்போர்டில் இந்த மெடிசனை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்களுக்கு ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி நீங்கள் கரெக்டான டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைகளுக்கு தேவையான மெடிசன் 100 ml மேலே இருந்தாலும் கண்டிப்பாக அலோவ் பண்ணுவாங்க. அதெல்லாம் 100 ml மேலன்றது 1/2 லிட்டர் அப்படிலாம் கிடையாது. ஒரு 150 ml இது போல இருக்கிற மெடிசன் வந்து கண்டிப்பாக அலோவ் பண்ணுவாங்க. அடுத்தது ஒரு சில மெடிசன்லாம் குறிப்பிட்ட டெம்பரேச்சருக்கு மெயின்டைன் பண்ணணும். அப்படி இல்லைனா பவர் கம்மியாகும். இது போல் இருக்கிற மெடிசனை நீங்கள் தெர்மோகோலில் வந்து நீங்கள் கொண்டு போகலாம். அதாவது ஐஸ் ஜெல்லோ இல்லை வந்து ட்ரை ஐஸை வச்சு அதை டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணி நீங்கள் ஹேண்ட் லக்கேஜ் வச்சு கொண்டு போகலாம், செக்இன் லக்கேஜ்னு கொண்டு போகலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே போல் நீங்கள் வந்து டயபெட்டிக் பேஷண்டாக இருக்கீங்க, உங்களுடைய இன்சுலினுடைய டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும்னா நீங்கள் ஆன்போர்ட் போயிட்டு உங்களுடைய இன்சுலின் மருந்தை கேபின் க்ரூ கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக வந்து அந்த டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணி வச்சுப்பாங்க. ஏன்னா அதற்கான ப்ரொவிஷன் வந்து ஏர்கிராஃப்டில் இருக்குது. இதை வந்து நீங்கள் அடுத்த ஃப்ளைட்டில் போகிறீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது மெடிசன் நம்மளுடைய ஓன் யூஸ் இல்லாமல் வேற ஒருத்தவங்களுக்கு வாங்கி போய் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நீங்கள் கொண்டு போகிறோடைய மெடிசனுடைய டாக்குமெண்ட் வந்து கரெக்டாக இருக்கணும். யாருக்கு கொண்டு போகிறீங்க, அதோட ப்ரிஸ்கிரிப்ஷன் என்ன, இன்வாய்ஸ் என்ன, அதே போல் பேக்கிங் அண்ட் லேபிளிங், டிஸ்கிரிப்ஷன், இது எல்லாமே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வேற ஒருத்தவங்களுக்கு கூட மெடிசன் கொண்டு போகலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்தது நீங்கள் கேன்சருக்கோ இல்லை HIV மெடிசன் கொண்டு போகிறீங்கன்னா அது இன்டர்நேஷனல் பேஷனாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக கஸ்டம்ஸ்ட்டை இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. கஸ்டம்ஸ் வந்து டாக்குமெண்ட்லாம் செக் பண்ணுறதுக்கு அப்புறம் தான் அந்த ட்ரக்கை வந்து உங்களுக்கு விடுவாங்க. அதனால் விட மாட்டாங்க அர்த்தம் கிடையாது. கண்டிப்பாக ப்ராப்பராக டாக்குமெண்ட் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ட்ரக்ஸை வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்மளுக்கு ஃப்ளைட்டில் மெடிசன் கொண்டு போகிறதுக்கான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு வேறு டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். அடுத்தது இதை எப்படி வந்து கேரி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹேண்ட் லக்கேஜில் மெடிசன் கொண்டு போகிறீங்கன்னா மெடிசனுக்காக ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவரில் வந்து நீங்கள் வச்சு கொண்டு போங்க. அதே போல் ஸ்கேனிங்லையும் அந்த கவரை எடுத்து நீங்கள் தனி ட்ரேயில் வச்சு நீங்கள் அனுப்புங்க. அப்போ தான் சீக்கிரமாக செக்யூரிட்டி செக் வந்து கிளியர் ஆகிடும். ஏன்னா பெரும்பாலும் ஹேண்ட் லக்கேஜ் செக் பண்ணும்போது இந்த மெடிசன் லிக்விட் ஃபார்முக்கு தான் வந்து உங்களுக்கு வந்து அதிக நேரம் ஃபிசிக்கல் செக் எடுத்துப்பாங்க. அதை நீங்கள் ஏற்கனவே நீங்கள் எடுத்து தனி ட்ரேயில் வச்சு நீங்கள் வந்து செக்யூரிட்டி ஸ்டாஃப்கிட்ட நீங்கள் சொல்லும்போது ஈஸியாக வந்து உங்களுக்கு கிளியர் ஆகிடும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் வந்து செக்யூரிட்டி செக் கிளியர் பண்ணிட்டு உங்கள் மெடிசன் வந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு போகிறவங்க, அதே போல் இந்தியாவிலேருந்து உள்நாட்டு விமான பயணம் போகிறவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். ஆனால் ஒரு சில நாட்டில் வந்து ஒரு சில மருந்து வந்து தடை பண்ணியிருக்காங்க. உதாரணமாக நீங்கள் UAEலாம் நீங்கள் போகிறீங்கன்னா அங்கே வந்து ஸ்ட்ராங் பெயின் கில்லர் அதே போல் இருக்கிற மெடிசன்லாம் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. அதே போல் ஆஸ்திரேலியாலாம் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ஆயுர்வேதிக் மெடிசன் வந்து ப்ராப்பரான டாக்குமெண்ட் இல்லைனா அலோவ் பண்ண மாட்டாங்க. அதே போல் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு சில மெடிசன் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. அந்த மருந்தை வந்து அந்த நாட்டுக்கு நீங்கள் கொண்டு
கொண்டு போகக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேருந்து நீங்கள் வெளிநாட்டுக்கு மெடிசன் கொண்டு போகிறீங்கன்னா 4 விஷயம் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு, எந்த நாட்டுக்கு நீங்கள் போகிறீங்களோ அந்த நாட்டு எம்பசி வெப்சைட் ஓப்பன் பண்ணி எந்தெந்த மாதிரி தான் தடை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி என்ஷூர் பண்ணிக்கணும். 2வது, நீங்கள் கொண்டு போகிறவுடைய மெடிசன் வந்து ஒரிஜினல் பேக்கிங்கில் இருக்கணும். அதோட டிஸ்கிரிப்ஷன் கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். 3வது, நீங்கள் கொண்டு போகிற ப்ரிஸ்கிரிப்ஷன் இங்கிலீஷில் இருக்கணும். ஏன்னா இங்கிலீஷ்ன்றது யூனிவர்சல் லாங்குவேஜ், யார் வேணாலும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ப்ரிஸ்கிரிப்ஷன் இங்கிலீஷில் இருக்கணும். 4வது, நீங்கள் கொண்டு போகிற மெடிசன் வந்து டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக நீங்கள் கஸ்டம்ஸோட ரெட் சேனலுக்கு டிக்ளேர் பண்ணிவிட்டு அந்த மெடிசன் வச்சிருக்கேன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிங்கன்னா அது உங்களோட லைஃப் சேவிங்க்கு தேவைப்படும் பட்சத்தில் ப்ரிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கும்போது அதை அவங்க செக் பண்ணிவிட்டு அலோவ் பண்ணுவாங்க. மெடிசனோட நீங்கள் வெளிநாட்டுக்கோ டொமஸ்டிக் ஃப்ளைட்டோ ட்ராவல் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. ரூல்ஸை தெரிஞ்சுக்கோங்க, கரெக்டான பேக்கிங் பண்ணிக்கோங்க, கரெக்டான டாக்குமெண்ட் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து எங்கே வேணாலும் நீங்கள் மெடிசன் கொண்டு போகலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாவது ஃப்ளைட்டை ட்ராவல் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்க பயனுள்ளதாக இருக்கட்டும். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்க ரிப்ளை பண்ணுவேன். மேலும் ஃப்ளைட் ட்ராவல் சம்பந்தமான எந்த ஒரு வீடியோக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.